அண்ணாமலையாரே துணை. திருவண்ணாமலையின் பெருமைகள் பகுதி 5. கிளிகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் தீப தரிசன மண்டபம் உள்ளது. தீப தரிசன மண்டபத்தில் வலதுபுறம் பிடாரி அம்மன் ஆலயம் உள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது, அதாவது பிரம்ம உற்சவம் ஆரம்பிக்கும் முன், இந்த பிடாரி அம்மனுக்கு ஒரு மூட்டை அரிசியில் சாதம் வடித்து அதை படையலாக வைத்து நெய்வேத்தியம் படைப்பார்கள். இரவு 8 மணி அளவில் பிடாரி அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், படையல் எல்லாம் செய்து சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் வீதி உலா வருவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நடைபெறும். இந்த அம்மன் அண்ணாமலையார் கோவிலுக்கு காவல் தெய்வம் ஆவார். பிடாரி அம்மன் சன்னதிக்கு முன் கருங்கல்லினால் ஆன ஒரு பெரிய சூலம் உள்ளது. இதில் பக்தர்கள் எல்லாம் மஞ்சள் கொம்புடன் தாலிக்கயிற்றை கட்டி நல்லதொரு மணமகனோ மணமகளோ வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கட்டுவார்கள். என்ன காரணத்தினாலோ திருமண தடங்கள் ஏற்பட்டாலும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவிலேயே திருமணம் நடைபெறும். இங்கே ஒரு பெரிய வில்வ மரம் உள்ளது. வில்வ மரத்தின் பெரிய கிளையிலிருந்து, அதாவது மரத்தின் மேல் பகுதியில் இருந்து நமக்கு இடப்புறம் கூர்ந்து பார்த்தால் ஒரு ஆலமரமும் சேர்ந்தே இருக்கும். இது எங்கும் காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியாகும். ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த மரத்தில் ஒரு பெரிய மரப்பள்ளி இருக்கும். நாம் இங்கு செல்லும் போது நம் கண்ணில் இந்த பள்ளி தென்பட்டால் அன்றைய நாள் நமக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். பிடாரி அம்மன் சன்னதியை சுற்றி பஞ்சபூத ஸ்தலங்கள் உள்ளது. அவை சிதம்பர நடராஜர் ஆகாயம், காலாஸ்திரி காலதீஸ்வரர் வாயு, திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் நீர், திருவண்ணாமலை அண்ணாமலையார் அக்னி, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் நிலம் ஆவார்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஈஸ்வரர் எந்த வடிவத்தில் உள்ளாரோ அதே வடிவமைப்பில் மற்ற 4 சன்னதிகளும் தனித்தனியாக அமைந்துள்ளது. இதற்கு பக்கத்தில் தங்கத்தேர் உள்ளது. இதை ஜன்னல் மூலமாக பார்க்கலாம். தீப தரிசன மண்டபத்தின் இடப்பக்கம் ஆரோ சிஸ்டம் குடிநீர் வசதி உள்ளது. தீப தரிசன மண்டபத்தின் நேரில் துவஜஸ்கம்பம் அமைந்துள்ளது. துவஜஸ்கம்பம் முன்னால் சட்டி போன்ற அமைப்பில் அகண்ட பெரிய தீபம் இருக்கும். கார்த்திகை தீபத்தின் போது மாலை 6 மணிக்கு மலைமேல் தீபம் ஏற்றும் போது இங்கேயும் கற்பூரமோடு நெய் தீபம் ஏற்றுவார்கள். இதன் இடது பக்கத்தில் சம்பந்த விநாயகர் சன்னதி உள்ளது. இங்கே தினமும் இரவு 8 மணி அளவில் கோவில் யானை விநாயகர் சன்னதியை சுற்றி வந்து மண்டியிட்டு தும்பிக்கையை தூக்கி பிளிரும். பிறகு மடப்பள்ளி திண்ணையில் பூசணிக்காய் அளவில் உள்ள 11 சாத உருண்டைகளை ஒவ்வொன்றாக யானை வாயில் போடுவார்கள். சம்பந்த விநாயகர் பெரிய விநாயகர் ஆவார். இவர் சிவப்பு நிறத்தில் இருப்பார். இதன் கருத்து என்னவென்றால், இவர் ஒரு அசுரனை வதம் செய்து அவன் இரத்தத்தை பூசிக்கொண்டதால் இவர் எப்போதுமே சிவப்பாக இருப்பார். முருகனுக்கு அறுபடை வீடு உள்ளது போலவே விநாயகருக்கும் அறுபடை வீடு உள்ளது. அந்த அறுபடையில் சம்பந்த விநாயகரும் ஒருவராவார். இவர் சன்னதியின் முன்னே 2 கல் தூண்கள் உள்ளது. அந்த கல் தூண்கள் எப்படி இருக்கும் என்றால், கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹலிபீடு போலூரில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளைப் போல் மிகவும் நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் கலை நுணுக்கத்துடன் காணப்படுகிறது. துவஜஸ்கம்பத்தின் வலதுபுறம் பழனி ஆண்டவர் சன்னதி உள்ளது. முருகப்பெருமான் பழனியில் எப்படி ஆண்டி கோலத்தில் காட்சி அளிக்கின்றாரோ அதே போல் இந்த சன்னதியிலும் காட்சியளிக்கிறார். நோயாளிகள் இவரை வேண்டிக் கொண்டால் நோய் உடனே குணமாகும். இதன் அருகிலேயே துலாபாரம் உள்ளது. நோய் தீர்ந்தவுடன் ஒருவர் வேண்டிக் கொண்ட பொருளை துலாபாரமாக கொடுக்கலாம். அடுத்து அண்ணாமலையார் சன்னதிக்கு செல்லும் வழியில் துவஜஸ்கம்பம் முன் 3வது நந்தி பெருமான் இருக்கிறார். இந்த நந்திக்கு முன்தான் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் மேலதாளத்துடன் கோபூஜை நடைபெறும். இந்த பூஜை நடந்த பின் தீர்த்தத்தை பசுமாட்டின் மேல் தெளிப்பார்கள். மாடு சிலிர்த்தவுடன் கற்பூர ஆர்த்தி காண்பிப்பார்கள். அதன் பிறகுதான் சன்னதியை திறந்து செல்வார்கள். நந்தியின் இடப்புறம் விநாயகர் சன்னதி உள்ளது. வலப்புறம் வள்ளி தேவானையுடன் முருகன் சன்னதி உள்ளது. இவர்களை வணங்கிவிட்டுதான் மூலஸ்தானம் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். முருகன் சன்னதிக்கு முன் பிரார்த்தனை உண்டியல் இருக்கும். சன்னதிக்கு செல்லும் வாயிலில் 2 பெரிய துவாரபாலகர்கள் இருப்பார்கள்.
இவர்களையும் கட்டாயம் வணங்க வேண்டும். இதன் வழியே உள்ளே சென்றால் நேரே அண்ணாமலையார் சன்னதி இருக்கும். ஆனால் உள்ளே சென்றவுடன் இடது பக்கம் அதிகார நந்தி இருப்பார். அண்ணாமலையாரை வணங்குவதற்கு முன் முதலில் இவரை வணங்க வேண்டும். அதிகார நந்தி உள்ள இடத்தில்தான் ராஜாக்கள் அரண்மனையில் உள்ள மணியைப் போலவே ஒரு பெரிய கோவில் மணி உள்ளது. இதனை அண்ணாமலையாருக்கு 6 கால பூஜை தீபாராதனை சமயத்தில் மிகவும் பலமாக அடிப்பார்கள். வலது பக்கத்தில் உற்சவ மூர்த்திகளான பிள்ளையார், முருகன், அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன், அபீத குஜாம்பாள், சண்டிகேஸ்வரர் போன்ற திருமூர்த்தங்கள் உள்ளனர். வலது பக்கம் நடராஜர், சிவகாமி அம்மாள் சன்னதி உள்ளது. இந்த நடராஜர் இங்கே வந்ததற்கு ஒரு கதை உண்டு. அது என்னவென்றால், சிதம்பரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் 2 நடராஜர் சிலைகள் ஒரே இடத்தில் செய்தார்கள். அதனை கொண்டு வரும் வழியில் சிதம்பரம் செல்ல வேண்டிய நடராஜரின் சிலை மாறி திருவண்ணாமலைக்கு வந்தது. பிறகு இந்த விவரம் அரசருக்கு தெரிய வந்தது. அதற்கு அந்த அரசர் ஈசன் ஆணை என்னவோ அதன்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அதனால் சிதம்பரம் நடராஜர் சிறிய உருவமாகவும் திருவண்ணாமலையில் உள்ள நடராஜர் பெரிய உருவமாகவும் காட்சியளிக்கிறார். இந்த நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனத்தின் போது 1000 மண்டபத்தில் அபிஷேகம், பூஜை, ஆராதனை செய்த பின் திருமஞ்சன கோபுரம், அதாவது தெற்கு கோபுரம் வழியாக கோபுர தரிசனம் தருவார். பிறகு மாடவீதி சுற்றி வருவார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் அண்ணாமலையாரே போற்றி. நன்றி, வணக்கம்.